சென்னை அடுத்த மதுரவாயிலில் நள்ளிரவில் ஏற்பட்ட மின்வெட்டால் மக்கள் அவதியடைந்தனர். கோயம்பேட்டிலிருந்து மதுரவாயிலுக்கு வரும் 33 கிலோவாட் உயரழுத்த புதைவட கேபிளில் ஏற்பட்ட பழுதால் சுமார் 7 மணி நேரத்துக்கு மேலாக மின் விநியோகம் தடைபட்டது. இதனால் நள்ளிரவில் மதுரவாயில் MMDA காலனி, ஆலப்பாக்கம், மேட்டுக்குப்பம் பகுதி மக்கள் கடும் அவதியடைந்தனர். பழுது ஏற்பட்ட பகுதியை பொக்லைன் இயந்திரம் மூலம் தோண்டி எடுத்து சரி செய்யும் பணியில் மின்வாரிய அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கோடை மழை பெய்தது. திருச்சி மாவட்டம் முசிறி, புதுப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி சுற்றுவட்டாரங்களான நீடாமங்கலம், கோட்டூர் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 4 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது. கரூர் மாவட்டம் குளித்தலை, மேட்டுமருதூர், குமாரமங்கலம், பதியம், தண்ணீர்பள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. நாமக்கல் நகர்ப்பகுதி மற்றும் கொசவம்பட்டி பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்தது. சேலத்தில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. அழகாபுரத்தில் சாலையோரம் இருந்த மின்மாற்றி மற்றும் மின்கம்பங்கள் சாய்ந்து விழுந்ததில் 3 கார்கள் சேதமடைந்தன. அறந்தாங்கி, கீரமங்கலம் உட்பட புதுக்கோட்டை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இரவு நல்ல மழை பெய்தது. தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்ட குழாயில் உடைப்பு ஏற்பட்டு லட்சக்கணக்கான லிட்டர் குடிநீர் வீணாகி வருகிறது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலிலிருந்து புளியங்குடி செல்லும் சாலையில் வடக்கு புதூர் அருகே கூட்டு குடிநீர் திட்ட குழாயில் உடைப்பு ஏற்பட்டுள்ளது. கோடையில் வீணாகி வரும் நீரால் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உள்ள நிலையில் குழாயை உடனடியாக சீரமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே சார்ஜ் போடப்பட்ட மின்சார இருசக்கர வாகனம் எரிந்து நாசமானது. ஆசிரியர் நகரில் வசித்து வரும் முனீர் அகமது வாகனத்தை சார்ஜ் போட்டுவிட்டு வீட்டிற்குள் இருந்தபோது ஏற்பட்ட மின்கசிவால் வாகனம் திடீரென தீப்பற்றி எரிந்து உரிமையாளர் மற்றும் அக்கம்பக்கத்தினர் தண்ணீரை கொண்டு தீயை கட்டுப்படுத்தினர். இதேபோல் கடந்த 24ஆம் தேதி காஜா நகரில் தொழிலதிபர் சஃபிக் அகமது வீட்டிலும் மின்சார இருசக்கர வாகனம் எரிந்தது குறிப்பிடத்தக்கது. அண்ணாமலையார் கோயிலில் நடைபெற்ற திருக்கல்யாண வைபவத்தில் ஏராளமான பக்தர்கள் திரண்டு தரிசனம் செய்தனர். பங்குனி உத்திர நாளில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து மூலவர் சன்னதியில் சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க மேளதாள இசையில் சுவாமி மற்றும் அம்பாளுக்கு திருக்கல்யாண வைபவம் விமரிசையாக நடைபெற்றது. வண்ண மலர்களை கொண்டு மலர் மாலைகள் தொடுத்து திரு ஆபரணங்கள் சூட்டி கொடிமரம் அருகே உற்சவ மூர்த்திகள் எழுந்தருளினர். பூப்பந்து விளையாடி மாலை மாற்றும் வைபவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருவெண்ணைநல்லூர் அருகே பங்குனி உத்திர விழாவை முன்னிட்டு வேலில் வைத்து படைக்கப்பட்ட எலுமிச்சை பழத்தை பக்தர் ஒருவர் 20,000 ரூபாய்க்கு ஏலம் எடுத்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் அருகே உள்ள ஒட்டநந்தல் கிராமத்தில் ரத்தினவேல் முருகன் கோயில் உள்ளது. கருவறையில் வேல் மட்டுமே உள்ள இந்த கோயிலில் பங்குனி உத்திர திருவிழா 10 நாட்கள் நடைபெற்றது. வழிபாட்டின் போது வேலின் மீது செருகி படைக்கப்பட்ட எலுமிச்சைகள் ஏலம் விடப்பட்டன. இந்த எலுமிச்சையை உண்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. இதில் ஒரு எலுமிச்சையை கடலூர் மாவட்டம் பண்ருட்டியைச் சேர்ந்த கலைமணி என்பவர் 20,000 ரூபாய்க்கு ஏலம் எடுத்தார். காரைக்காலில் அதிவேகமாக இருசக்கர வாகனத்தில் சென்ற இளைஞருக்கு காவல்துறையினர் நூதன தண்டனை வழங்கினர். தனியார் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படிக்கும் அந்த இளைஞர் ஹெல்மெட் அணியாமல் அதிவேகமாக சென்றுள்ளார். அவரை மறித்து மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் விசாரணை செய்து கொண்டிருந்த போதே பயந்து போய் இருசக்கர வாகனத்தில் வேகமாக சென்றுள்ளார். அவரை தேடி கண்டுபிடித்த காவல்துறையினர் ஹெல்மெட் அணிவதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என நூதன தண்டனை வழங்கினர். இதன்படி காரைக்கால் காத்தாப்பிள்ளை சிக்னலில் அந்த இளைஞரை நிற்க வைத்து வாகன ஓட்டிகளுக்கு துண்டு பிரசுரங்களை வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்துமாறு காவல்துறையினர் தெரிவித்தனர். காரைக்காலில் பழமை வாய்ந்த தேஷ்ணமுத்து மாரியம்மன், நடனகாளியம்மன், பத்ரகாளியம்மன் ஆலய முளைப்பாரி திருவிழாவில் நூற்றுக்கணக்கான பெண்கள் பங்கேற்றனர்.
விழாவையொட்டி பெண்கள் குலவையிட்டு கும்மி அடித்து அம்மனை வழிபட்டனர். பின்னர் கரகாட்டம் மற்றும் மங்கள வாத்தியங்கள் முழங்க நூற்றுக்கணக்கானோர் முளைப்பாரி ஏந்தியபடி வர 4 அம்பாள்களும் வாகனத்தில் எழுந்தருள வீதி உலா நடைபெற்றது. அதிகாலையில் அரசலாற்றங்கரையில் தீர்த்தம் கொடுக்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. ஈரோடு அருகே கோயில் திருவிழாக்களில் பங்கேற்ற சட்டமன்ற உறுப்பினர் சலங்கையாட்டம் ஆடி அசத்தினார். பெருந்துறை சட்டமன்ற உறுப்பினரான ஜெயக்குமார் பல்வேறு மாரியம்மன் கோயில் திருவிழாக்களில் பங்கேற்றார். அப்போது பள்ளக்காட்டூர் மாரியம்மன் கோயிலில் தாளத்திற்கு ஏற்ப சலங்கையாட்டம் ஆடினார். திருவண்ணாமலை அருகே மரத்திலிருந்து தவறி விழுந்த குரங்கிற்கு தண்ணீரும் பழங்களும் கொடுத்து காப்பாற்றியவர்களுக்கு பாராட்டுகள் குவிகின்றன. செங்கம் பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் உள்ள மரத்திலிருந்து ஒரு குரங்கு தவறி கீழே விழுந்து உயிருக்கு போராடியது. இதனை கண்ட அங்கிருந்தவர்கள் குரங்கின் வாயில் தண்ணீர் ஊற்றியதுடன் மற்ற குரங்குகளுக்கும் பழ வகைகளையும் வழங்கினர். இதனையடுத்து தடுமாறி எழுந்த குரங்கு மீண்டும் மரத்தில் ஏறி தாவிச் சென்றது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே தொடர் கொள்ளையில் ஈடுபட்டதாக 2 பேர் கைது செய்யப்பட்டனர். தேவதானப்பட்டியில் கடந்த 1ஆம் தேதி 3 வீடுகளில் பூட்டு உடைக்கப்பட்டு 7 சவர நகையும் 12,500 ரூபாய் பணமும் கொள்ளையடிக்கப்பட்டது. விசாரணை நடத்திய தனிப்படை காவல்துறையினர் மதுரையைச் சேர்ந்த கேத்தீஸ்வரன் மற்றும் ரஞ்சித்குமார் ஆகிய இருவரையும் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 6 சவர நகை மற்றும் 1,500 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள மீனாட்சி சுந்தரராஜன் பொறியியல் கல்லூரியில் பேராசிரியர் KRS புதுமை கண்டுபிடிப்பு மற்றும் 30 மணி நேர ஹேக்கத்தான் போட்டிகளின் நிறைவு விழா நடைபெற்றது. அத்தோடு EDI கிளப் தொடக்க விழாவும் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக GRT குழும மேலாண் இயக்குநர் GR அனந்த பத்மநாபன் கலந்து கொண்டார். அத்தோடு கல்லூரி முதல்வர் சரவணன், செயலர் ஸ்ரீகாந்த் உள்ளிட்டோரும் பங்கேற்றனர். விழாவில் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு ரொக்க பரிசுடன் பதக்கம் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. We conduct a series of competitions to incentivize innovation. Innovation ஊக்குவிக்கிறதுக்கு நாங்கள் series of competitions நடத்துகிறோம். அதில் ஒரு ஈவெண்ட் இதில் 3 ஈவெண்ட் we have celebrated. ஒன்று KRS Innovation Challenge ஒன்று வச்சுருக்கோம். அதில் தான் டாப் 3 ப்ரைஸஸ். இது about 2 லட்சம் ப்ரைஸ் பண்ணியும் லேப்டாப்ஸ் டிவிலாம் ப்ரைஸ் பண்ணியாக கொடுக்குறோம். அது தவிர ஒரு 30 hour ஹேக்கத்தான் ஒன்று பண்ணுறோம். அது 5th and 6th பண்ணியிருக்கோம். அதோட ப்ரைஸ் செரமனியும் we have indicated. ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கும்போது எனர்ஜியே ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது. I hope that they really innovate and contribute to the country and to the college. Wishing the management, the students and everybody associated with Meenakshi College all the best. அது 24 hours கண்டக்ட் பண்ணாங்க. ரவுண்ட் 1 entrepreneurship and technical events கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ரவுண்டுக்கு டெக்னிக்கல் ஈவெண்ட்ஸை பற்றி எப்படி சொசைட்டிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மற்ற காலேஜஸ்லாம் 25+ டீம்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் டாப் 3 டீம்ஸை செலக்ட் பண்ணி ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. பங்குனி உத்தரத்தையொட்டி செங்கோட்டை முதல் திருநெல்வேலி வரை இயக்கப்படும் ரயிலில் பயணிகள் முண்டியடித்துக் கொண்டு ஏறினர். பங்குனி உத்திர நாளில் மக்கள் தங்கள் குலதெய்வ கோயில்களுக்கு குடும்பத்துடன் செல்வது வழக்கம். இதற்காக ரயில் நிலையங்கள், பேருந்து நிலையங்களில் மக்கள் கூட்டம் அதிகரித்து காணப்படுகின்றன. குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டம் கல்லிடைக்குறிச்சி ரயில் நிலையத்தில் செங்கோட்டை முதல் திருநெல்வேலி வரை இயக்கப்படும் பயணிகள் ரயிலில் மக்கள் முண்டியடித்துக் கொண்டு ஏறி பயணம் மேற்கொண்டனர். அதேபோன்று பேருந்து நிலையங்களிலும் மக்களின் கூட்டம் இயல்பை விட அதிகரித்து காணப்படுகிறது. பங்குனி உத்திரம் திருவிழாவை முன்னிட்டு பல்வேறு கோயில்கள் மற்றும் புதிய வழித்தடங்களில் சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட்டு வருகின்றன. பங்குனி உத்திரம் திருவிழாவை முன்னிட்டு திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டங்களுக்கு இன்று உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. அறிவியல் வளர்ந்திருந்தாலும் மனிதர்களை வதைக்கும் வடிவமைப்பை குடிநீர் கேன் கொண்டிருப்பதாக கவிஞர் மகுடேஸ்வரன் சுட்டிக்காட்டியுள்ளார். இதுகுறித்து தனது சமூக வலைதள பக்கத்தில் உடல் நலனை பாதிக்கும் குடிநீர் கேனின் வடிவமைப்பை மாற்ற வேண்டும் என வலியுறுத்தி பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். எவ்வகையான உதவி பொருத்தமும் இல்லாத முழுக்கையான குடுவையை வாய்மூடிகளாய், பேசா மடைந்தைகளாய் தொடர்ந்து பயன்படுத்திக் கொண்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். தஞ்சை மாவட்டம் திருவையாறு அருகே காவல் நிலையம் முன் விஷமருந்தி இளம்பெண் தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்தில் RDO தலைமையில் விசாரணை தொடங்கியது.
சகோதரரை விசாரணைக்காக அழைத்துச் சென்றதை கண்டித்து கீர்த்திகா, மேனகா ஆகிய சகோதரிகள் இருவரும் நடுக்காவிரி காவல் நிலையம் முன் கடந்த 8ஆம் தேதி விஷம் மருந்தி தற்கொலைக்கு முயன்றனர். தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருவரும் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி கடந்த 9ஆம் தேதி கீர்த்திகா உயிரிழந்தார். அவரது உடலை வாங்க மறுத்து 3வது நாளாக போராடி வரும் உறவினர்கள் நடுக்காவிரி காவல் ஆய்வாளர் சர்மிளாவை வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி வருகின்றனர். காவல் ஆய்வாளர் சர்மிளா காத்திருப்பு பட்டியலுக்கு மாற்றப்பட்டுள்ள நிலையில் ஆர்டிஓ இலக்கியா தலைமையில் விசாரணை தொடங்கியுள்ளது. முதல் கட்டமாக மருத்துவமனையில் போராடி வரும் உறவினர்களிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. வக்ஃபு வாரிய சட்ட திருத்தத்திற்கு எதிராக தமிழ்நாடு முழுவதும் கருப்பு பட்டை அணிந்து இஸ்லாமியர்கள் தொழுகையில் ஈடுபட்டதுடன் கண்டன ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரை அடுத்த மோட்டுக்கொள்ளை பள்ளிவாசல் முன் ஒன்றிய அரசுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. மயிலாடுதுறை பெரிய தைக்கால் தெருவில் உள்ள பள்ளிவாசல் முன் கூடிய இஸ்லாமியர்கள் வக்ஃபு திருத்த சட்டத்தை திரும்பப் பெறக் கோரி முழக்கங்களை எழுப்பினர். தருமபுரி மாவட்டத்தில் உள்ள 70 பள்ளிவாசல்களிலும், கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் உள்ள 26 பள்ளிவாசல்களிலும் கருப்பு பட்டையுடன் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வக்ஃபு திருத்த சட்டத்திற்கு எதிராக திண்டுக்கல்லில் 500க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தனர். அடுத்த உள்ளாட்சி தேர்தலுக்கு மணலி மண்டலத்தை பிரிக்க வாய்ப்பு உள்ளதாக சென்னை மாநகராட்சி மேயர் பிரியாராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை மணலி மண்டலத்தில் சென்னை மாநகராட்சி சார்பில் நடைபெற்று வரும் பள்ளி கட்டட கட்டுமான பணிகள், மின்மயானம் அமைக்கும் பணி, கடப்பாக்கம் ஏரியில் சுற்றுச்சூழல் பூங்கா கட்டும் பணிகளை சென்னை மாநகராட்சி மேயர் பிரியாராஜன் நேரில் சென்று பார்வையிட்டார். மேலும் மாநகராட்சி தொடக்கப் பள்ளியில் மாணவர்கள் சேர்க்கைக்கான விண்ணப்பத்தை வழங்கி பள்ளியில் பயிலும் மாணவர்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். தொடர்ந்து பேசிய அவர், மணலி மண்டலத்தை பிரிப்பது தொடர்பான அரசாணையை தற்போது நிறைவேற்றும் திட்டம் இல்லை என்றும், அடுத்த உள்ளாட்சி தேர்தலின் போது மணலியை பிரிக்க வாய்ப்பு உள்ளது என்றும் தெரிவித்தார். கர்நாடக மாநில அமைச்சரவை பல ஆண்டுகளாக காத்திருந்த சமூக பொருளாதார மற்றும் கல்வி ஆய்வறிக்கையை ஏற்றுக்கொண்டுள்ளது. இந்த ஆய்வு பொதுவாக சாதி கணக்கெடுப்பு என அழைக்கப்படுகிறது. 2015ஆம் ஆண்டு முதல்வராக இருந்த சித்தராமையா தலைமையில் பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கான ஆணையத்தால் கணக்கெடுப்பு தொடங்கப்பட்டது. ஆனால் கணக்கெடுப்பில் முறைகேடுகள் நடந்ததாக குற்றச்சாட்டுகள் எழுந்ததால் வெளியிடப்படவில்லை. 50 தொகுதிகளை கொண்ட இந்த அறிக்கையில் சாதிவாரியான மக்கள் தொகை, பண்புகள் உள்ளிட்ட தரவுகள் அடங்கும். தற்போது தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த அறிக்கை குறித்து வரும் 17ஆம் தேதி நடைபெறும் சிறப்பு அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளது. விசாகப்பட்டினம் மாநகராட்சியின் மேயர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் ஆளும் கட்சியும் எதிர்க்கட்சியும் தங்கள் கவுன்சிலர்களை வெளிநாட்டுக்கு சுற்றுலா அனுப்பியுள்ளது. இதன் காரணமாக 98 வார்டுகளை கொண்டுள்ள விசாகப்பட்டினம் நகராட்சியில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி 59 கவுன்சிலர்களை கொண்டுள்ளது. தெலுங்கு தேசம் கட்சி 29 இடங்களையும், ஜனசேனா கட்சி 3 இடங்களையும், பாஜக மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தலா 1 கவுன்சிலர்களையும் பெற்றுள்ளது. ஒய்எஸ்ஆர் காங்கிரஸைச் சேர்ந்த மேயர் ஹரி வெங்கடகுமாரி மீது வரும் 19ஆம் தேதி நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்பட உள்ளது. இந்நிலையில் தெலுங்கு தேசம் கட்சி தங்கள் கவுன்சிலர்களை மலேசியாவுக்கும், ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி தங்கள் கவுன்சிலர்களை இலங்கைக்கும் சுற்றுலா அனுப்பியுள்ளது. இந்தியாவில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் குறித்து அமெரிக்க தேசிய புலனாய்வு இயக்குநர் துளசி கபாட் எழுப்பிய சந்தேகங்களை இந்திய தேர்தல் ஆணையம் மறுத்துள்ளது. மின்னணு இயந்திரங்கள் ஹேக்கர்களால் ஹேக் செய்யப்படக்கூடும் என்று துளசி கபாட் சந்தேகம் எழுப்பியிருந்தார். இதனால் தேர்தல் முடிவுகள் குறித்தும் சந்தேகம் எழுப்பியதால் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தின் நம்பகத்தன்மை குறித்து உலகம் முழுவதும் விவாதங்கள் எழுந்துள்ளன. இந்நிலையில் இதுகுறித்து விளக்கம் அளித்துள்ள இந்திய தேர்தல் ஆணையம், இந்தியாவில் பயன்படுத்தப்படும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் இணையம், வைஃபை அல்லது எந்த வெளிப்புற நெட்வொர்க்குகளுடன் இணைக்கப்படவில்லை என உறுதியாக தெரிவித்துள்ளது. இவை முற்றிலும் ஆஃப்லைனில் செயல்படுவதால் ஹேக்கிங் செய்யப்பட வாய்ப்பே இல்லை என உறுதிப்பட தெரிவித்துள்ளது. டெல்லி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் புழுதி புயல் வீசுவதால் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் கடும் வெயில் சுட்டெரித்து வந்த நிலையில் திடீரென பருவநிலை மாறி புழுதி புயல் வீசியது. சந்தர் விகார் உள்ளிட்ட பகுதிகளில் புழுதி புயல் வீசியது. இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் 15 விமானங்கள் வேறு நகரங்களுக்கு திருப்பி அனுப்பப்பட்டன. பொதுமக்கள் அவசியமின்றி வெளியே செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்.